ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து சேமியா உப்புமா. சேமியா உப்புமாவை தானே ஈஸியாக செஞ்சிடலாம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அதோட ப்ராசஸை கரெக்டாக பண்ணிங்கன்னா உப்புமா வந்து வேறு லெவலில் இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து கடாயை வச்சு தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டோம். உப்புமாவுக்கு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ராவே எண்ணெய் விடுங்க. அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேவையான அளவு கடுகு போட்டுட்டேன். கடுகு பொரிஞ்ச உடனே ஒவ்வொரு பொருளையும் உடனே சேர்த்துருங்க. இப்போ வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடணும். தாளிப்பு எது பண்ணாலும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தான் பண்ணணும். இப்போ 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். இப்போ 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இப்போ இது வந்து ஒரு நிமிஷம் கொஞ்சம் வதங்கினா போதும். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டிருக்கோம். இப்போ இது எல்லாமே கொஞ்சம் செவந்து வரட்டும். பருப்பு செவக்கலனாலும் அவ்வளோ டேஸ்ட்டு குறைஞ்சிடும். ரொம்ப செவந்துச்சுனாலும் டேஸ்ட்டு மாறிடும். கரெக்டான லெவலில் பண்ணுங்கள். இப்போது நல்லா ஒரு 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி வந்து துருவி போடாதீங்க, கட் பண்ணி போடுங்க. காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துட்டோம். உப்புமாவுக்கு பச்சை மிளகாய் வந்து கொஞ்சம் கூட இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஏன்னா சப்புன்னு இருக்கும். இப்போ இந்த பச்சை மிளகாய் இந்த எண்ணெயில் கொஞ்சம் வதங்கணும். ஏன்னா தண்ணி விட்டுட்டு வேக வைக்கும்போது வேறு டேஸ்ட் ஆகிடும். இப்போது ஒரு 3 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் உள்ளே சேர்த்துட்டோம். இப்போ கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கலாம் தீயை. ரொம்ப சிம்மில் வச்சிங்கன்னா வெங்காயம் வதங்காது. கொஞ்சம் மீடியமான தீயில் வச்சுட்டோம். இப்போ தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டோம். வெங்காயம் வதக்கும் போதே கல் உப்பு போட்டுட்டிங்கன்னா வெங்காயமும் சீக்கிரம் வதங்கிடும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். நான் வந்து 1.5 சேமியா போடுறேன். அதுக்கு வந்து என்னோடய தண்ணி அளவு வந்து 2 சொம்பு தண்ணி விட்டுருக்கேன். அதாவது எப்படின்னா ஒரு 1/2 லிட்டர் தண்ணி விட்டுக்கலாம். இப்போ சேமியா உப்புமா பொறுத்த வரைக்கும் தண்ணி கூடவும் இருக்கக்கூடாது, தண்ணி குறைவாகவும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா சேமியா உப்புமா வந்து அவ்வளோவா டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. இப்போ இந்த அளவுக்கு நான் தண்ணி விட்டுருக்கேன். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ தண்ணி வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். ஏன் நல்லா கொதிக்கணும்னா அந்த பருப்பு, பச்சை மிளகா, வெங்காயம், இஞ்சி இதெல்லாம் வந்து நல்லா அந்த தண்ணியில் வெந்துடுதுனா தான் அந்த தண்ணி வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அந்த தண்ணி டேஸ்ட்டு வரும்போது தான் அப்புறமா சேமியா போடும்போது அது இன்னும் கொஞ்சம் உப்புமா வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ தண்ணி கொதிச்சிச்சு. சேமியா போடும்போது சிம்மில் வச்சிடலாம். இப்போ சேமியாவை கையில் எடுத்து சேர்த்துடுங்க. மொத்தமாக போட்டிங்கன்னா ஒரே இடத்துல நின்றுடும். இப்போ இந்த மாதிரி தூவுனாப்பில் போட்டுக்கோங்க. உண்மையிலே சேமியா உப்புமா வந்து நம்ம டைம் எடுத்து செய்யும் போது அது சூடாக சாப்பிட்டா தான் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி வச்சுருக்கோன்னு. சேமியாவுக்கு மேலேயும் தண்ணி வரக்கூடாது, சேமியா போட்டு திக்காகவும் ஆகிடக்கூடாது. இந்த அளவுக்கு அந்த சேமியா முங்குற அளவுக்கு தண்ணி விடுங்க. பக்கத்தில் சுடு தண்ணி கூட வச்சுக்கோங்க. ஏன்னா சரியாக வரலைன்னா நம்ம எடுத்து விட்டுக்கலாம். நான் இதை அடிக்கடி செய்வேன் எங்கள் வீட்டில். அதனால் எனக்கு அந்த அளவு கரெக்டாக வரும். ரொம்பவும் கிண்டிட்டிங்கன்னா அது உடஞ்சிரும் சேமியா. இப்போ பார்த்துங்க இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ கொஞ்சம் மீடியமான தீயில் வச்சிடலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு மூடிடலாம். ரவை உப்புமா விட சேமியா உப்புமாவுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ இதை வந்து ஒரு 3 நிமிஷம் மீடியமான தீயில் வச்சுட்டோம். இப்போ தண்ணி அளவு குறைஞ்சிருக்கு. சேமியா ஒரு 3/4 வெந்துடுச்சு பாருங்கள். இப்போ மறுபடியும் கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு இப்போ மூடி சிம்மில் வச்சிடலாம். ஃபுல் சிம்மில் வச்சிடணும். இதுக்கப்புறம் இப்போ இந்த நேரத்தில் மூடி இருந்து இப்போ எடுத்து இப்போ சேமியா வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த நேரத்தில் ஒரே ஒரு ஸ்பூனு நெய் விட்டோம்னாக்கா வேறு லெவலில் இருக்கும். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நெய் வந்து நல்லா நெய்யோடு சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் உப்புமாவு. இந்த அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டு உப்புமாவை கிளறி அதுக்கப்புறம் 1 நிமிஷம் மூடி வைக்கணும். இந்த வீடியோ வந்து நல்லா பொறுமையாக நிதானமாக பாருங்கள். நான் சொல்கிற மாதிரியே செஞ்சிங்கன்னா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உப்புமாவு சூப்பராக வந்ததுங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க. இப்போ நெய் விட்டுட்டோமா? இப்போ கிளறி இப்போ வந்து உப்புமா வந்து நல்லா வெந்துடுச்சு பாருங்கள்.
தண்ணி கூடவும் இல்லை குறையவும் இல்லை, கரெக்டான லெவல் வந்துடுச்சு. இப்போ மூடி வச்சுட்டு ஒரு நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி சம பண்ணி வச்சிங்கன்னா அந்த நெய்யோட ஃப்ளேவர் வந்து நல்லா வரும். அவ்வளோதாங்க, உப்புமாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மூடி வச்சாச்சு. இதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட வேண்டியது தான். உங்கள் வீட்லேயும் என்னென்ன உப்புமாவெல்லாம் செய்வீங்க, எந்த மாதிரி வெரைட்டியாக உப்புமா செய்வீங்கன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. இந்த வீடியோவுமே வந்து நான் ட்ரைபேட் புதுசாக வாங்கினேன், அதை வச்சு தான் எடுத்திருக்கேன். எப்படி எடுக்கலான்னு ஐடியா சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் உப்புமாவு ரெடி ஆகிடுது. இப்போ பாருங்கள் கரெக்டாக வந்துடுச்சு. அப்படியே சுட சுட எடுத்து தட்டில் போட்டு சாப்பிட வேண்டியது தான். ஓகே, பாய்.